ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தான். விஜய் வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாப்புல. நான் 5 இட்லி இருந்தது, 5 இட்லி ஒரு மெதுவடை வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இன்றைக்கி இதுதான் டிஃபன்னு. ரொம்ப நாள் கழித்து இட்லி சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு இட்லி. அதுக்கு வந்து 3 விதமான சட்னி, ஒரு சாம்பாரும் நல்லா இருந்தது. நல்லா பெரிய பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்க சாம்பார். சட்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி, அதாவது கார சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காய சட்னி. இந்த மூணு விதமான சட்னி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார். டிஃபன் நல்லா இருந்துச்சு. நானும் விஜயும் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். மதியானம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:45 ஆக போகுது. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காருன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்காப்புல, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சுருக்காப்புல. சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் செஞ்சுருக்காங்க. மட்டன் இது என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. அது வந்து ஒரு இது மாதிரி போட்டு மட்டன் போட்டு அது செய்வாங்க. அது வந்து ஒரு ரொட்டி மாதிரி இருக்கும். அந்த ரொட்டி என்னமோ செஞ்சு அதை வைப்பாங்க. இதுதான் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. வெறும் கறி மட்டும் அதை வந்து எடுத்துக்கலாம் மட்டன்னு. ஏன்னா சிக்கனே வந்து தொடர்ந்து ஒரு 3 நாளாக என்னமோ சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதனால் வந்து வெறும் குழம்பு ஊற்றிட்டு மட்டன் தொட்டுக்கிட்டு இன்றைக்கி லஞ்சு முடிச்சிடலாம். முதலாளி அம்மா இன்றைக்கி போகிறாங்களான்னு தெரியல. நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிருக்கோம். ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சீக்கிரமாக ஓடுற மாதிரி இருக்கும். சிக்கன் வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மட்டன் இருக்குது, அதனால் மட்டன் சாப்பிட்டுக்கலாம். மட்டன் நல்லது. சிக்கனை விட மட்டன் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப மாதிரி ஆகிடும். சரி வாங்க லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக ஒரு சாப்பிட்டுட்ருக்கேன். அதை எப்பயுமே ஃபோன் பண்ணுறதை விட ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு கை கழுவிட்டு வண்டி ஆன் பண்ணி விட்டு உள்ளார உட்காந்துட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். 5 மினிட்ஸ்ன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. இப்போ வருவாங்க. நம்ம கிளம்ப வேண்டியது தான். போயிட்டு டியூட்டி போயிட்டு வரணும். டியூட்டி போயிட்டு வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு டிரைவர் தான், வீட்டு டிரைவரு. ஆக்சுவலாக பின்னாடி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று கை நீட்டியிருக்காரு. அது வந்து பொம்பளை பசங்க மேலே வந்து பட்டுட்ருக்கு கை. அவருக்கு தெரியாமல் தான் கை வந்து பின்னாடி கொடுத்துருக்காரு. தெரியாமல் அவங்க கவனிக்கல போல இருக்குது. அவங்க மேலே பட்டுருச்சு கை. அவ்வளோதான். அது பொண்ணு வந்து ஓனர்கிட்ட சொல்லி அவனை 2-3 அடி அடித்து அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களாம். அதாவது ஊருக்கு அனுப்பி விட்டுட்டாங்களாம். அது நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ டிரைவர் வரவங்க இந்த மாதிரி கூட நடக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பயுமே நம்மளுக்கு இந்த சீட்டு இந்த லெவலில் இருக்கு இல்லையா, நம்ம சீட்டு, இதை தவிர்த்து பின்னாடி வந்து கை போகவே கூடாது. அவங்க ஏதாவது கேட்டாங்க, சார்ஜரு, ஃபோனு ஏதாவது ஒன்று இது பண்ணுறாங்க அப்படின்னா கூட உங்கள் கை இப்படியே தான் இருக்கணும். அவங்க எக்கி வாங்கிப்பாங்க. அவங்க வந்து முன்னாடி வந்து அதை வாங்கிப்பாங்க. நீங்கள் வந்து கையை வந்து பின்னாடி எக்காரணத்துக்கு ஒன்று பின்னாடி திரும்பி பார்க்குறதோ எட்டி பார்க்குறதோ இருக்கக்கூடாது. 5:45 ஆகுது. பையன் வந்து இது அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தான். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்தோன்னு வைங்களேன். இது பாருங்கள் பள்ளிவாசல். இது வந்து ராபியாவோட பள்ளிவாசல். இது பெரிய பள்ளிவாசல் தான். அதனால் நிறைய கூட்டம் இருக்கும். அதாவது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கேரளா சேர்ந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இங்கே. வீட்டு டிரைவராக, வீட்டு சமயக்காரங்களான்ட்டு. அதனால் அந்த கூட்டமாக வந்து ஃபுல்லாக வந்து பள்ளிவாசல் ஃபுல்லாக வந்து அப்படியே கூட்டம் இருக்கும். எப்போ வந்தாலுமே கூட்டம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் தமிழ் பேசுகிறவங்க, அந்த மாதிரி வந்து கேரளா தமிழ், அவங்களும் லைட்டாக தமிழ் பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகம். நம்ம வீட்டில் அதாவது மேடமோட அம்மா வீட்டில் வந்து டிரைவர் 2 தமிழ் ஆளுங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ 3வது ஆளா எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ 3வது ஆளாக இன்னொரு ஆள் வந்திருக்காப்புல, யூனுஸ்ன்ட்டு. அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் பேசுவார். அவருக்கு வந்து டைம் பாஸு பேசுறது தான். இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயும் எத்தனை டிரைவர் இருக்காங்க, யார் தமிழ் டிரைவரு, யார் எந்த ஊர் அப்படின்றது எல்லாமே அவருக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு வந்து எல்லார்ட்டையும் பேசுவார். அவர் தெருன்னு கிடையாது, அந்த தெரு அதுக்கு அடுத்த தெரு ஒரு ரவுண்டாக இருக்கும் வீடுங்க, ஒரு 10 வீடுங்க. அந்த 2-3 தெரு தாண்டி கூட அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான்.
ராபியா ஏரியா பேர். நான் முன்னாடி பேசின டாபிக் அதுதான். ஸோ இந்த பொம்பளை பசங்க உக்காந்தாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பசங்கக்கிட்ட எப்பயுமே தள்ளியே இருங்க. அதாவது தள்ளியே இருங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடாது இங்கே பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஜாலியாக பேசுறது அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பார்த்த நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில வீட்டில் வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் இருக்கீங்க, 5 வருஷம் இருக்கீங்க அப்படின்னா பசங்க கூட பேசுறது பழகிறது அந்த மாதிரிலாம் நல்லா பழகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்கியமாக வெறும் ஆம்பளை பசங்க மட்டும் இருக்கிற வீட்டில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் பேசலாம், ஜாலியாக இருக்கலாம். பசங்க கூட வெளியே போகிறது வர்றது, அவங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட காசு கொடுக்குறது, அவங்க காசு வாங்குறதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நம்ம விஜய் இருக்காப்லையே அந்த மாதிரி தான் அந்த பசங்க வந்து விஜய்கிட்டேருந்து காசு வாங்குவாங்க. விஜய் வந்து இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ பசங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு விஜயோட ஓனர்கிட்ட சொல்லி காசு வாங்கிப்பாப்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பசங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. வீட்டில் பொம்பளை பசங்க இருக்காங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா கூட அந்த வீட்டில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், பழைய ஆட்களுக்கு பிரச்சனை கிடையாது, புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி ஓட்டுறப்ப இந்த மிரரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 சைட் மிரர் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து அந்த சைட் மிரர் நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப பின்னாடி தெரியுவாங்க இல்லையா, ஸோ பின்னாடி பார்க்குற மாதிரி அவங்க ஃபீல் ஆவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்றது நீங்கள் எப்பயாவது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அந்த மிரரை பார்க்குறதும் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த மிரரு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டிரைவிங் வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக மிரர் பார்த்து தான் ஓட்டுவேன், எனக்கு எல்லாம் நான் 3 மிரரும் பார்த்து ஓட்டுவேன் அப்படின்லாம் இங்கே வந்து நீங்கள் வேலைக்கு ஆகாது. அது எல்லாமே நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அது ஓகே. ஆனால் நீங்கள் வீட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, முக்கியமாக பொம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த சென்டர் மிரர் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த சைட் மிரரில் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் திரும்பி அதை பார்க்கக்கூடாது. ஒன்று நீங்கள் சீட்டை நல்லா ஃபுல்லாக பின்னாடி தள்ளிட்டு உக்காந்துட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்படியே இங்கேருந்தே உக்காந்த மாதிரியே தெரியும் இல்லையா, ஸோ அப்படி பார்த்துக்கலாம். கழுத்தை திருப்பி பார்க்குறது அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இந்த நியூஸாக சொன்னது. இந்த மாதிரிலாம் பார்த்து இந்த மாதிரிலாம் நிறைய கொய்த்திங்க சவுதிங்க அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ ஜஸ்ட் கலாட்டா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீட்டில் வேலை செஞ்சு அந்த பொண்ணுங்களை வந்து நீ சைடு மிரரை பொண்ணுங்களை பார்க்குற அப்படின்லாம் அந்த ஓனர் பேச ஆரம்பித்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரிலாம் மிரரை பார்க்கக்கூடாது, பசங்க வருவாங்க, நீ நேராக பார்த்து ஓட்டு, வண்டியை வந்து இந்த மிரர் மட்டும் பார்த்து ஓட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ மிரர் விஷயம். இன்னொன்று வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் பொருள் அவங்க கேட்குறாங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கை வந்து இந்த சீட்டை தாண்டி போகக்கூடாது, உங்களுடைய சீட்டை தாண்டி போகக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் கையை வச்சுட்டு இப்படி கொடுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் கையை வந்து உள்ளார நீட்டக்கூடாது அவங்க உட்காந்துருக்கப்ப. கிளவியாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி. ஸோ அந்த மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க. புதுசாக வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் வண்டி எல்லாமே வந்து நீங்கள் ஊரில் வந்து நல்லா ஓட்டி பார்த்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி தான் நீங்கள் இங்கே ஓட்டணும். இங்கே வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அப்புறம் வேறு வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டு வேலை செய்யணும், தோட்டத்து வேலை செய்யணும், வண்டி ஓட்ட கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அவங்க மாற்றிடுவாங்க. அக்கம்மா வந்து உங்களுக்கு டிரைவர்னு இருக்கும், ஆனால் நீங்கள் வீட்டு வேலை செய்வீங்க, தோட்டத்து வேலை செய்வீங்க, அந்த மாதிரி செய்வீங்களே தவிர வண்டி வந்து ஓட்ட கொடுக்க மாட்டாங்க. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வண்டியை, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் வண்டியை சின்ன வண்டியோ பெரிய வண்டியோ நீங்கள் அதை ஓட்டி பழகிட்டு, அதாவது ஓட்ட தெரியணும். அந்த ஆட்டோமேட்டிக் வண்டியை நீங்கள் ஓட்ட தெரியணும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வாங்க. சரி, ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்து வந்து தோட்டத்தில் தான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ரிவர்ஸ் எடுக்கிறப்ப எப்படி ப்ரோ, பின்னாடி தானே வந்து திரும்பி பார்த்து வண்டி நம்ம எடுப்போம், சைட் மிரரை திரும்பி பார்த்து எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து சென்டர் மிரர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம திரும்பி பார்த்துல நீங்கள், அதாவது லைசன்ஸ் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை பின்னாடி வச்சு திரும்பி அப்படி தான் வந்து திரும்பி பார்த்து தான் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க.
ஸோ அப்படி இருக்கிறப்ப திரும்பி பார்த்து தானே நம்ம வண்டியை ரிவர்ஸ் எடுப்போம். அப்படின்னா இந்த ஊரில் மேக்ஸிமம் எல்லா வண்டியிலுமே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும். அதனால் உங்களுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பே வராது. ஸோ ரிவர்ஸ் கேமரா வந்துடும். ரிவர்ஸ் கேமரா இல்லாமலேயும் வண்டிங்க இருக்கும். அந்த வண்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் தனியாக ஓட்டுற மாதிரி வரும். அதாவது கடைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதாவது ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு, ஏதாவது லோடு ஏற்றுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஓட்டுற மாதிரி இருக்குமே தவிர அவங்க ஃபேமிலியாக வர வண்டியில் எந்த வண்டியிலையுமே கேமரா இல்லாமல் இருக்காது. அதுவும் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக வந்து இன்டீரியர் கேமராவோடு வருது. இப்போ எல்லா வண்டிலையும் அந்த மாதிரி தான் செக்கிங் பண்ணுறாங்க. எல்லா வீட்லேயுமே ஒரு சில முக்கால்வாசி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள் அப்படின்றதால வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் அது எல்லாமே அந்த சேம் வண்டியில் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேமராவும் வந்துடும், இன்டீரியர் கேமராவோடு வந்துடும், வாய்ஸ் ரெக்கார்டிங்கோடு வரும். வாய்ஸ் ரெக்கார்டிங் ப்ளஸ் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி வந்துடும். அதாவது லேடிஸ் ட்ராவல் பண்ணுற வண்டிங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இந்த வண்டி இருந்தால் நம்ம ஓட்ட மாட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னா இங்கே சொல்ல முடியாது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற வண்டி, அந்த வண்டியை தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி ஆகணும். அந்த வண்டியில் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிடணும். அவ்வளோதான். நம்ம அலைன் ஆகிடணும்னா நம்ம வண்டி ஓட்ட வந்திருக்கோம், அந்த வண்டி ஓட்டுற டியூட்டியை மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து அது அந்த வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனோடு நம்ம இங்கே வண்டி ஓட்டணும். அந்த மிரர் பார்க்காம வண்டி ஓட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறுக்க நெடுக்க எவனும் வரமாட்டான். சைடு வாங்கிட்டு வரவனும் ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு தான் வருவான். அது வண்டி ஓட்டுறப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும், அவ்வளோதான். தவிர ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா ஒரு சில வீட்டில் ஒரு சில தப்பு நடந்து அந்த டிரைவரை அடித்து நாட்டுக்கு திரும்பி அனுப்புறதும் இருக்குது. கண்ட்ரிக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க, ஊருக்கு போயிடு நீ அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நம்ம வேலை செய்யணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் முக்கியமாக அந்த ஆட்டோமேட்டிக் வண்டி எல்லாமே நீங்கள் பழகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குவீங்க. ஸோ இன்றைக்கான இந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அடுத்தது நம்ம என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து அந்த மரத்துக்கு முடிஞ்சிருச்சு, தண்ணி பாய்ச்சிட்டேன். இப்போ இந்த மரத்துக்கு போட்டு விடணும். ஸோ இந்த சைடில் இருக்க செடி எல்லாமே கொஞ்சம் தண்ணி இப்போ வேகமாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஸ்லோவாகிடும், ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறதால. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இதில் போட்டுடலாமே அப்படின்றதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுறேன், ஸ்டே டியூன். வெளியில் வந்து பெருக்கிட்டு அந்த இலை தலைங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பெருக்கி விட்டுட்டு தண்ணி மரத்தில் போட்டுட்டு இப்போ உள்ளே வந்தேன். 1 மணி நேரம் கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு தர்பூசணி சாப்பிட்றேன். தர்பூசணி வெட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு அதே மாதிரி பீஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுதான் தர்பூசணி சாப்பிட்றேன். தண்ணி தரம் செம்மையாக இருக்குது. ரொம்ப இனிப்பாக இல்லை, லைட்டாக இருக்குது இனிப்பு. இன்னும் தோட்டத்து வேலை முடியல. இப்போ மரத்துக்கு போட்டேன் இல்லையா, மரத்துலேருந்து எடுத்து செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சுற்றி போடணும். அதே இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சமையக்காரர் வந்து ஊருக்கு போகிறாரு. இன்றைக்கி போய் டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க, ஓனரோட போயிட்டு ஊருக்கு போகிறாரு. வந்து அவர் இப்போ தான் ஊருக்கு போய்ட்டு வந்தார். என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போய்ட்டு வந்தார். இப்போ 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதில் இப்போ ஒரு 40 நாள் லீவுக்கு வந்து ஊருக்கு போகிறாரு. வீட்டில் ஏதோ வீட்டுக்கு போகணும், வீட்டில் ப்ராப்ளமு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து லீவ் கேட்டு போய் இன்றைக்கி போய் டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இங்கே 6-7 வருஷமாக இங்கே இந்த வீட்டில் இருக்கார். இப்போ 1 வருஷம் முடிஞ்சிட்டு இப்போ 1 மாதம் லீவில் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு போகிறாரு. என்னைக்கு தேதிக்கு டிக்கெட் போட்டிருக்காருன்னு தெரியல, வீட்டுக்கு போகிறாருன்னு தெரியல. பால் டப்பா வாங்கிட்டு வந்தார். ரேஷன் போயிட்டு ஒரு பால் பவுட்ரு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கவரில் போட்டு கட்டி வச்சுருக்காரு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ தான் போகணுமா, இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி வந்து பார்சல் போட்டு விட்டார் ஊருக்கு. 40 கிலோ கிட்ட பார்சல் போட்டு விட்டார். 40-50 கிலோ பார்சல் போட்டார். இதை பாருங்கள், பால் பவுடர் கட்டி வச்சுருக்காரு. டப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து 6 பீஸ் இருக்கும். 6 பீஸுன்னா அந்த கேன் பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம பால் டப்பா கேன், அந்த கேன் வந்து 6 இருக்கும். அதில் அது ஒரு கார்ட்டூன் ஒன்று வாங்கிட்டு வந்தார்.
6 பீஸ், அது 6த்துமே சேர்த்து இப்போ ஒரு 3 பாக்கெட்டாக போட்டு வச்சிருக்காரு. ஸோ அது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னும் வந்து பொருள்லாம் வாங்குவார், போய் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வருவார். ஊருக்கு போகிறாரு, என்றைக்கு தேதின்னு தெரியல. அப்டேட் பண்ணுறேன், வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ முடிச்சுட்டு அதை போய் தோட்டத்து வேலை முடிச்சுட்டு வரேன். வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம்.